இதுதான் திமுக கூட்டணி. நாங்கள்லாம் இருந்தோம். அண்ணாமலை இங்க போனாருன்னு தெரியல. அண்ணாமலை ஒருவேளை அந்த தீவிரவாதிகள் கூட்டத்துல இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் இங்க இருந்தோம். அவருக்கு எப்படி தெரியாம போச்சு? அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும், எங்கேயா நீ போன அன்னைக்கு அப்படின்னு கேட்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசுகிற பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காமினியுடைய இறப்புக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசியை முற்றுகையிடுறாங்க. இவங்க எல்லாம் பகல்காம் தாக்குதல் நடக்கும் பொழுது இந்தியாவோடு நின்றார்களா? பகல்காம்ல என்னை கேட்கறதுக்கு முன்னால அவங்க தலைவர்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து இதெல்லாம் ரத்து பண்ணிட்டு வந்தார்ல, பகல்காமுக்கு போனாரா? அவரு டெல்லிக்காவது போனாரா? பீகார்ல வந்து நின்றுகிட்டு நான் இதுக்கு வெறும் தேர்தலுக்காக எல்லா இறப்புகளையும் சாவுகளையும் கொலைகளையும் தேர்தலுக்கு பயன்படுத்துகிற ஒரு கும்பலின் ஒருவர் அவர். எங்களை என்ன கேட்கறதுக்கு அவருக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்கு. நாங்க என்ன செய்யலன்னு அவர் நினைக்கிறார். காமேனி இருப்புக்கு நீங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கணும்ன்ற. துபாயில தாக்குதல் நடந்தா நரேந்திர மோடி எதுக்காக ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதுவும் கண்டனம் தான் தொடர். அது நடக்கக்கூடாத சம்பவம். நம்மளோட முதலீடெல்லாம் அங்கங்க இருக்கும். எதுக்கு? நம்மளோட முதலீடெல்லாம் உங்களுக்கு முதலீடு இருந்தா தான் நீங்க அதை பேசுவீங்க. அப்படியா? உனக்கு பணம் தான் முக்கியம், அதானே அர்த்தம்? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தத்துவத்தால போராட்டத்தால ஒரு நாடு தன்னை மீட்டெடுப்பது என்பது வேற. இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சரி இந்த மாதிரி கொமேனிக்காக நான் வருத்தப்பட வேண்டாம் கூடாதுன்றாரு அண்ணாமலை. கூடாதுன்றாரு. இது கூடாது. பகல்காம் அப்ப எங்க போனீங்க? இதுதான் திமுக கூட்டணி. நாங்கள்லாம் இருந்தோம். அண்ணாமலை இங்க போனாருன்னு தெரியல. அண்ணாமலை ஒருவேளை அந்த தீவிரவாதிகள் கூட்டத்துல இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் இங்க இருந்தோம். அவருக்கு எப்படி தெரியாம போச்சு? அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும், எங்கேயா நீ போன அன்னைக்கு அப்படின்னு கேட்கணும். உனக்கு மைக்கேல் பட்டிக்கு பேசுனது மாதிரி பகல்காமுக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசுனியா? ஒரு பொய்யை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஊரு ஃபுல்லா அலைஞ்சிய அந்த மூளைக்குள்ள பகல்காம் சம்பந்தமா எத்தனை இடத்துல பேசுனான்னு அண்ணாமலை கிட்ட கேட்கணும், எங்ககிட்ட கேட்கக்கூடாது. அண்ணாமலைக்கு இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க தெரியுமே தவிர அதை தவிர உருப்படியா ஒன்னும் யோசிக்க தெரியாது. ஒரு சங்கியோட குணம் எவன் சத்தாலும் எனக்கு கவலை இல்லை. காந்திய போட்டு தள்ளலாம், கௌரி லங்கேஷ போட்டு தள்ளலாம், பன்சாரங்க போட்டு தள்ளலாம், குஜராத்ல கொன்றொழிக்கலாம். எனக்கு ஓட்டு கிடைக்கும்னா புல்வாமால நடந்தாலும் சரி பகல்காம்ல நடந்தாலும் சரி ஒப்புக்கு கண்ணீர் ஒடிச்சிட்டு அது ஓட்டு கேட்கலாம்னு நினைக்கிற வக்கர புத்தி என்னிடம் இல்லை.